ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SAP கன்சல்டன்ட் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். உங்களுக்கு SAP ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு SAP டெமோ சர்வர் உங்களுக்கு வேணும், அந்த சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கோ ஆர் என்னோட மெயில்க்கோ நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு அதை அரேஞ்ச் பண்ணி கொடுப்பேன். அண்ட் உங்களுக்கு SAPயோட ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும் அண்ட் வீடியோ ரெக்கார்டிங்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு என்கிட்ட வாங்கிக்கலாம். ஸோ எந்த டிலேவும் இல்லாமல் நம்ம ஃபர்தராக நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்க்கிங் இன்வாய்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டாபிக் தான். ஸோ நிறைய பேர் வந்துட்டு என்கிட்ட கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக இன்டர்வியூஸில் சில கம்பெனிஸில் வந்து இந்த பார்க்கிங் இன்வாய்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கேட்குறாங்க. ஸோ நீங்கள் எனக்கு இந்த விஷயத்தை வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த ஒரு வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். ஸோ பேசிக்காக பார்க்கிங் இன்வாய்ஸ் அப்படின்னா என்னன்றது ஒரு சிம்பிள் கான்செப்டை நான் சொல்கிறேன். அதாவது பார்க்கிங் இன்வாய்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து வெண்டார் வந்து அந்த பொருள வந்து நமக்கு அனுப்புறாங்க கம்பெனிக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம்ல சடனா அன்யூசுவல் டெலிவரி காஸ்ட் ஒண்ணு வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ டோல்கேட் திடீர்னு ஏதோ ஒண்ணு வருது. எக்ஸ்பெக்ட் பண்ணாம 2 டோல்கேட் வருது. இந்த பிரைஸ் வந்து நம்மளோட இன்வாய்ஸ்ல வந்து நம்ம ஆட் பண்ணல. சப்போஸ் சடன் சேஞ்ச் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாரி ஒரு அ நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைம்ல இந்த மாரி ஒரு டெலிவரி இதுல ஒரு அமௌண்ட்ல சேஞ்சஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்வாய்ஸ்ல அமௌண்ட் ஆட் ஆகுது அப்படின்னா, அந்த டைம்ல நம்ம இன்வாய்ஸ போஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அதுல வந்து நம்ம அந்த அமௌண்ட்ட ஆட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பார்க்கிங் இன்வாய்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கிரியேட் பண்றோம். ஸோ பேசிக்கா பார்க்கிங்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம வந்து இப்போ பைக் பார்க்கிங், கார் பார்க்கிங் சொல்ற மாரி பார்க்கிங் அப்படின்னா என்ன? ஒரு இத ஹோல்ட் பண்ணி வைக்கிறோம். ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி வைக்கிறோம். ஸோ அந்த இன்வாய்ஸ கம்ப்ளீட் பண்ணாம நம்ம பார்க் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, அதுல வர அந்த அன்யூசுவல் டெலிவரி காஸ்ட் எதா இருந்தாலும், அத நம்ம ஒன்ஸ் ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறமா அத ஆட் பண்ணிட்டு, அந்த இதுக்கு இன்வாய்ஸ் வெரிஃபிகேஷன் மிகோ ப்ராசஸ் வந்து நம்ம பண்ணா போதும். அப்படிங்கிறதோட பேசிக் கான்செப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பார்க்கிங் இன்வாய்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். ஸோ அது எப்படி பண்றது அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு முன்னாடியே சில டீட்டெயில்ஸ் வந்து இதில கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ நீங்க இந்த ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு பிஓவ எடுத்துக்கலாம். இது பர்ச்சேஸ் ஆர்டர். ஸோ இந்த ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த பர்ச்சேஸ் ஆர்டருக்கு அகைன்ஸ்டா நான் வந்து ஒரு கூட்ஸ் ரிசிப்ட் மிகோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் ஹிஸ்டரியில பார்க்கும்போது தெரியும். ஸோ இது வந்து நம்மளோட பிஓ, நான் கிரியேட் பண்ண பிஓ. அண்ட் இந்த பிஓவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 101 அதாவது நான் வந்துட்டு மிகோ வந்து ஒண்ணு போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஓப்பன் பண்ணி காமிச்சுறேன் உங்களுக்கு ஒன்ஸ். ஸோ ஒரு மிகோ வந்து நான் வந்துட்டு இதுக்கு நான் போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு இத பார்த்தா தெரியும். ஸோ நம்ம பர்ச்சேஸ் ஆர்டர் ஹிஸ்டரியிலேயே பேசிக்கா நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து இன்வாய்ஸ் வெரிஃபிகேஷன் இந்த ப்ராசஸ் வந்து பண்ண போறேன். அதாவது மிகோ அப்படிங்கிறது நம்ம பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம இன்வாய்ஸ் வெரிஃபிகேஷன் மைரோ அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து பண்ண போறோம். அந்த டீ கோட் தான் MIRO அப்படின்னு சொல்ற டீ கோட். ஸோ இப்போ நான் வந்துட்டு புதுசா வந்து ஒரு ஒரு டேப் ஒண்ணு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டேப்ல வந்துட்டு டீ கோட் என்னன்னா MIRO அப்படிங்கிறதா வந்து இதோட டீ கோடு. ஸோ மைரோ இது குடுத்துடுறோம். ஸோ குடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த பர்ச்சேஸ் ஆர்டருக்கு அகைன்ஸ்டா தான் வந்து நம்ம இந்த பார்ட் இன்வாய்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த இன்வாய்ஸ் டேட் அப்படிங்கிறதுல ஸோ நான் இன்னைக்கு டேட்டே வந்து நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அட் பிரசன்ட் நான் இந்த வீடியோ நான் கிரியேட் பண்ற இந்த ஒரு டேட் ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர வந்து நான் குடுத்துறேன். நான் சும்மா ரெஃபரன்ஸ்லயும் வந்துட்டு இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் ரெஃபரன்ஸாவே நான் கிரியேட் பண்ணி சும்மா குடுக்குறதா நீங்க இந்த ரெஃபரன்ஸ்ல வந்துட்டு சம் டீட்டெயில்ஸ் நீங்க எப்படி வேணாலும் குடுத்துக்கலாம். ஓகேங்களா? சம் டெஸ்டிங் வாட்டெவர் இல்ல உங்க கம்பெனில நீங்க அத ஞாபகம் வச்சுக்கிற மாரி ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ இத ஜஸ்ட் வந்து நீங்க இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் இந்த இடத்துல வந்து நீங்க உங்க பர்ச்சேஸ் ஆர்டர் குடுத்ததுக்கு அப்புறம் ஜஸ்ட் வந்து நீங்க என்டர் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா இது என்ன ஆகும் அப்டின்னா, உங்களோட அந்த பிஓ வந்து பிக் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ பிஓ வந்து பிக் பண்ணிச்சுன்னா, ஸோ உங்களுக்கு பெரிய ஸ்க்ரீன்லயே ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு பிஓ வந்து பிக் ஆயிடுச்சு. ஸோ பிஓலருந்து அந்த வேல்யூஸ் எல்லாம் எடுத்துக்குது. இப்போ நான் ஜஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்குலேட் டாக்ஸ் அப்படிங்கிற இத மட்டும் நான் கிளிக் பண்றேன். ஸோ இப்போ என்ன பண்ணிரும்னா, இந்த ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட் 200 அப்படின்றதுக்கு நம்ம விஏ அப்படிங்கிறது 90% டாக்ஸ் அப்படின்னா, இந்த டாக்ஸ் ஆட் ஆச்சு அப்படின்னா, மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 238 ஓகேங்களா? ஸோ 38 அப்படிங்கிறது டாக்ஸ் அமௌண்ட். ஸோ இத தான் வந்து நம்ம இந்த அமௌண்ட்ட தான் வந்து நம்ம பே பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த அமௌண்ட்ட வந்து நான் இங்க அமௌண்ட் அப்படிங்கிற இடத்துல நான் என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ என்டர் பண்ணிட்டு, இப்போ இங்க பாருங்க நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ இப்போ நான் என்டர் பண்ணிட்டேன் அந்த வேல்யூவ. இப்போ நான் ஜஸ்ட் என்டர் குடுத்தேன் அப்படின்னா,
இப்போ உங்களுக்கு கிரீன் கலர் ஆயிடுச்சு. ஸோ பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இது பேசிக்கா நார்மலா வந்து நம்ம ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ற ஒரு விஷயம். ஸோ இதில வந்து நம்ம சிமுலேட் பண்ணிட்டு நம்ம போஸ்ட் பண்ணுவோம். பட் இந்த பார்க்கிங் இன்வாய்ஸ் அப்படிங்கிறதுல இப்போ அதாவது இதில நான் சிமுலேட் பண்ணி இப்ப நான் போஸ்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சிமுலேட் குடுத்து ஸோ, இங்க பாருங்க எல்லாமே வந்து அமௌண்ட் வந்து செட்டில் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ, ஓவரால் அமௌண்ட் வந்து 238 கரெக்ட்டுங்களா? ஸோ, 200 அண்ட் 38 டாக்ஸ் அமௌண்ட். இத சேர்த்து வந்து இந்த அமௌண்ட்ட நம்ம பே பண்ணணும். ஸோ, நம்ம டெபிட் அண்ட் கிரெடிட் வந்து நம்ம பே பண்றோம்னா, பேலன்ஸ் வந்து 0. ஸோ, இந்த டைம்ல நான் போஸ்ட் அப்படிங்கிறத நான் பிரஸ் பண்ணேன் அப்படின்னா, இந்த இன்வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ, அவ்வளோதான். இந்த பர்ட்டிகுலர் பிஓக்கான இன்வாய்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். பட் நமக்கு பார்க்கிங் பண்ணணும். அதாவது ஹோல்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ, இதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த ப்ராசஸ் பண்ணிட்டு, இங்க எடிட் அப்படின்னு உள்ள போனீங்க அப்படின்னா, இந்த எடிட்டுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்விட்ச் டூ டாக்குமெண்ட் பார்க்கிங் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஸோ, இந்த ஆப்ஷன வந்து ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ, கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இந்த டைட்டில் கூட இப்ப மாறி இருக்கும். பார்க் இன்கமிங் இன்வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ, இந்த இது வரும்போது, நீங்க என்ன பண்ணிருங்க, ஜஸ்ட் வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம். ஜஸ்ட் வந்து சேவ் பண்ணிடுங்க. ஸோ, இப்போ நீங்க சேவ் பண்ணிட்டீங்க. இங்க பாருங்க 273 அப்படிங்கிற இது ஒரு டாக்குமெண்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ, இதுதான் டாக்குமெண்ட் நம்பர். ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கலாம். 273 அப்படிங்கிறது. ஸோ, டாக்குமெண்ட் நம்பர் இந்த நம்பர் வந்து ஹஸ் பீன் பார்க்ட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ, இதோட சேஞ்ச வந்து நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் இந்த பிஓ ஒண்ணு நான் கிரியேட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு கரெக்ட்டுங்களா? ஸோ, இந்த இத நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ, அந்த பிஓ வந்து நான் ஓப்பன் பண்றேன். ஸோ, இப்போ இந்த பிஓ இருக்கு. இதுதான் நம்ம இது பண்ண பிஓ. இப்போ நான் அந்த பிஓ ஜஸ்ட் வந்து நான் ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிக்கிறேன். ஸோ, நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். இப்போ நான் அந்த ஐட்டம் டீட்டெயில் போயிடுறேன் ஆஸ் யூசுவல். அதில உங்களுக்கு பர்ச்சேஸ் ஆர்டர் ஹிஸ்டரியில இப்ப இங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இங்க இன்வாய்ஸ் வந்து பார்க்ட் ஆயிருக்கு. ஸோ, பார்க்ட் இன்வாய்ஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. தெரியுதுங்களா? ஸோ, நீங்க அந்த டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணா இத ஜஸ்ட் வந்து டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க டைரக்ட்டா வந்துட்டு அந்த பார்க்ட் இன்வாய்ஸ் இந்த டீட்டெயில்ஸ வந்து நீங்க பார்த்துக்கலாம். ஏன்னா, இந்த இடத்துல இப்ப நீங்க பார்க் பண்ணிட்டீங்க இந்த மாரி பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து லேட்டர் பின்னாடி வர அந்த அன்யூசுவல் டெலிவரி காஸ்ட் இருக்குல்ல, அத நீங்க ஆட் பண்ணிக்க முடியும் அப்படின்றதுக்கு ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். ஸோ, இன்னும் வந்து இந்த இன்வாய்ஸ் பட் வந்து கம்ப்ளீட் ஆகல அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். ஸோ, நெக்ஸ்ட் வந்து இது எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்றோம்? இப்போ ஒன்ஸ் வந்து அந்த மெட்டீரியல்ஸ் வந்துருச்சு. நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம். இப்போ அந்த சம் அன்யூசுவல் அந்த காஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா? சம் டெலிவரி காஸ்ட் ஏதோ ஒரு ஆட் ஆன் ஒண்ணு வருதுல்ல. ஸோ, அதை எப்படி ஆட் பண்ணி நம்ம இந்த இன்வாய்ஸ கம்ப்ளீட் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ, நான் இப்போ வந்துட்டு திருப்பி அந்த மிகோ இதுக்கே நான் போயிடுறேன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஷோ வொர்க் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ, மிகோன்னு சொல்லிட்டேன். மைரோன்ற டீ கோட்ல நான் மறுபடியும் உள்ள வந்துடுறேன். ஸோ, நான் உங்களுக்கு திருப்பி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். மைரோ அப்படிங்கிறதுக்குள்ள நான் உள்ள வந்துடுறேன். ஸோ, உங்களுக்கு தெரியும்ல ஸ்லாஷ் என் அப்படிங்கிறது க்ளோஸ் பண்றதுக்கான ஒரு ஷார்ட்கட் தெரியும்ல. ஸோ, அதான் நான் முன்னாடி என்டர் பண்ணியிருந்தேன். ஸோ, MIRO அப்படிங்கிறது தான். இப்போ இந்த ஷோ வொர்க் லிஸ்ட் அப்படிங்கிறத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இங்க சைட்ல வந்து பார்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு வரும். இத ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு நம்மளோட டாக்குமெண்ட் வந்து கரெக்ட்டா இங்க வந்துரும். ஸோ, 273 அப்படிங்கிறது தான் நம்மளோட டாக்குமெண்ட் கரெக்ட்டுங்களா? ஸோ, இத வந்து ஜஸ்ட் வந்து டபுள் கிளிக் பண்ணுங்க. டபுள் கிளிக் பண்ணோம்னா, அந்த டாக்குமெண்ட்ல இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம்ல, அந்த டேட்டா ஃபுல்லா வந்து இத அப்டேட் பண்ணி எடுத்துக்கும் உங்களுக்கு. ஸோ, அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து சைட்ல வந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? இதுல ஆல்ரெடி நம்ம ஒரு பிரைஸ் இது பண்ணிட்டோம். இப்போ பிரைஸுமே வந்து இங்க கிரீன்ல பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ, அப்ப அந்த அன்யூசுவல் டெலிவரி காஸ்ட் அப்படிங்கிறத நான் எங்க ஆட் பண்ணணும்? அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ, அது எங்க ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்குல்ல, இதுல உள்ள போனீங்க அப்படின்னா ஸோ, உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். சம் அன்பிளான்ட் டெலிவரி காஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ, இந்த அன்பிளான்ட் டெலிவரி காஸ்ட் அப்படிங்கிறதுல தான் வந்துட்டு நான் சம் அமௌண்ட் ஆட் பண்ண போறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்துட்டு ஒரு ரூ. 20 வந்து அந்த சம் டோல்கேட் ஏதோ அமௌண்ட் ஏதோ நான் ஜஸ்ட் வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றதுனால. ஸோ, இந்த மாரி ஒரு அன்பிளான்ட் டெலிவரி காஸ்ட் ஒண்ணு வருது. ஒரு ரூ. 20 அப்படின்றது வருது. இது யூரோல இருக்கனால €20 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஸோ, இப்போ நான் அத என்டர் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அமௌண்ட் வந்து அந்த ₹20 அப்படிங்கிறது அந்த முன்னாடி இங்க பேசிக் டேட்டா வந்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ₹20க்கு இந்த €20க்கான டாக்ஸும் 19% இருக்குல்ல, அதுவும் கால்குலேட் ஆகி ஸோ 2380 அப்படின்றது வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 238ன்ற அமௌண்ட் வந்து நீங்க இனிஷியலா பே பண்ணியிருந்தீங்க. அதாவது பார்க்கிங்ல. இப்போ உங்களுக்கு
அந்த அன்யூசுவல் காஸ்ட்னு வந்திருக்குல்ல, ஸோ அன்பிளான்டு காஸ்ட் அந்த காஸ்ட்டையும் நீங்கள் ஆட் பண்ணணும் இந்த டேக்ஸ் அமௌண்ட்டையும். ஸோ இப்போ பேசிக்காக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு ஒரு கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த அமௌண்ட் இருக்குது உங்களுக்கு ஓகேங்களா, 238 இருக்கு. ஸோ 238 ப்ளஸ் இந்த பேலன்ஸ் அமௌண்ட் ஓகேங்களா, 23.80 அப்படின்னு வரும்போது இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ 261.8 ஓகேங்களா. ஸோ இதை நான் டெலிட் பண்ணிட்டு 261.8 ஸோ இந்த அமௌண்ட் தான் வந்து நான் கொடுக்கணும் ஓகேங்களா. கொடுத்துட்டு இப்போ நான் என்டர் பண்ணேன் அப்படின்னா ஆக்சுவலி அந்த வேல்யூ வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக கொடுக்கணும். நான் டாட்டில் கொடுக்கணும், சாரி 8 இப்படி கொடுக்கணும் ஓகேங்களா. ஏன்னா வந்துட்டு இதில் வந்துட்டு நம்ம கமா அப்படிங்கிறது வந்து நம்மளோட டாட் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா. ஸோ அதுதான் இது மீன் பண்ணுது. ஸோ 261,80 அப்போது இப்போ இங்கே ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் ஆயிடுச்சு கரெக்டுங்களா. ஸோ இப்போ பேலன்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்து இந்த சிமுலேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ சிமுலேட் பண்ணீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதோட ஒரிஜினல் காஸ்ட் வந்து கூட்ஸு வந்து நமக்கு ரிசீவ் ஆன 200 ருபீஸ். ஸோ அதுக்கான டேக்ஸ் என்னாச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த சம் அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணுறோம்ல, அந்த 20 ருபீஸ் அந்த டெலிவரி அன்பிளான்டு டெலிவரி காஸ்ட். ஸோ அந்த அமௌண்ட் இப்போ அது ரெண்டுக்கும் சேர்த்து நம்ம வந்து அந்த 19% டேக்ஸ் ஒன்று பே பண்ணோம் கரெக்டுங்களா. ஸோ அந்த அமௌண்ட்டும் இங்கே கீழே இருக்குது. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் 26180 261.8 யூரோஸ் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த இது வந்து டெபிட் அண்ட் கிரெடிட் இதை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் வந்து இங்கே நில் ஆயிடுது, உங்களுக்கு 0 ஆயிடுது. அப்போது இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து போஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்கள் கொடுக்கணும். ஸோ இப்போ என்ன ஆயிடுது, அந்த பார்க்கிங் இன்வாய்ஸாக இருந்த ஒன்று இப்போ உங்களுக்கு வந்து இன்வாய்ஸ் வந்து போஸ்ட் ஆயிடுச்சு அந்த அன்யூசுவல் காஸ்ட்டையும் சேர்த்து ஓகேங்களா. அந்த அன்பிளான் டெலிவரி காஸ்ட் இருக்குல்ல 20 ருபீஸ் அதுவும் சேர்த்து இப்போ நம்ம எல்லாம் பே பண்ணிட்டோம் அப்படிங்கிறதான் இதோட அர்த்தம். இப்போ இந்த இன்வாய்ஸ் வந்து டன் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதா அர்த்தம். இப்போ நீங்கள் இது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு இங்கே பார்க்டு இன்வாய்ஸ் அப்படிங்கிறது பாருங்க உங்களுக்கு இப்படி இருந்துச்சு. இப்போ நான் அகைன் வந்து இந்த 791 இந்த பிஓ வந்து ஜஸ்ட் வந்து நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பர்ச்சேசிங் டெலிவரி காஸ்ட்டில் இப்போ உங்களுக்கு இன்வாய்ஸ் ரெசிப்ட் வந்து போஸ்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதான் அர்த்தம். ஏன்னா முதல்ல பார்க் இன்வாய்ஸ் அப்படின்னு இருந்தது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இன்வாய்ஸ் ரெசிப்ட் அப்படின்றது போஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு இது தெரியும் குவான்டிட்டி 20 அதுக்கான அமௌண்ட் என்னவோ நம்ம வந்து அதை வந்து நம்ம அங்கே பே பண்ணிட்டோம் அப்படிங்கிறதான் அதோட அர்த்தம். இதை வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ எவ்வளோ அமௌண்ட் நம்ம பே பண்ணியிருக்கோம் என்ன இது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான மெத்தட். ஸோ இப்போ நிறைய இண்டஸ்ட்ரீஸில் இது கேட்குறதா சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த மெத்தடை வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கோட வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.